வணக்கம். ஒரு சின்ன ஆப்சர்வேஷன். சின்ன வயசில் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்போம். கோயில் திருவிழாவுக்கு போயிருப்போம். கோயில் திருவிழாலேயே ஹைலைட்னு தெரியுங்களா? நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஹைலைட் என்ன அப்படின்னா கொடராட்டணும். சிவப்பு கலரு, பச்சை கலரு, மஞ்சள் கலரு, வெள்ளை கலரு எல்லாத்துலேயும் அந்த குதிரை, மரக்குதிரை இருக்கும். ஒரு இரும்பு கம்பியில் அப்படியே தொங்கும். அதில் ஏற்றி 10 காசு 5 காசோ அந்த காலத்தில் வரனா அப்படின்னு கொடுத்துட்டா நம்மளை ஏற்றி உட்காத்தி வச்சுட்டு அந்த ஒரு ராடு சுற்றுவான். உடனே இந்த கொடராட்டினம் அப்படியே சுற்ற ஆரம்பிக்கும். என் குதிரை முன்னாடி போகுது, என் குதிரை சின்ன வயசில் சிவப்பு குதிரை பாரு எனக்கு முன்னாடி போகுது அப்படின்னு ஓன்னு சத்தம் பெருசாக இருக்கும். 10 காசுக்கு என்ன ஒரு 20 சுற்று 30 சுற்று சுற்றுவாங்க. இந்த குழந்தை பருவத்தில் குதிரை மேலே ஏறி உட்காந்து எங்கேயுமே நம்ம போகல. ஏன் சார், ஒரு குதிரையில் ஏறி உட்காந்தா ஒரு 5 கிலோமீட்டர் போக வேண்டாமா? எந்த ஊரில் இருந்தாவது இன்னொரு ஊருக்கு போக வேண்டாமா? எங்கேயுமே பயணம் பண்ணல. ஆனால் அந்த கொடராட்டினத்தில் குதிரையில் உட்காந்துட்டு அது அப்படியே 4 சுற்றி வந்ததுன்னா என்னமோ வெளியூர் எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி நம்ம குழந்தை பருவத்தில் குதூகலித்தோம். சின்ன வயசில் கரெக்டே. இதே முட்டாள்தனத்தை வாழ்நாள் முழுக்க கண்டினியூ பண்ணுறவங்க இருக்கா. வாழ்நாள் முழுக்க அவன் எதையுமே சாதிச்சதில்லை, ஒன்றுமே பண்ணதில்லை. ஆனால் திருப்பி அதே வட்டம், அதே சுற்று, அதுக்குள்ளேயே குண்டு சீட்டில் குதிரை ஓட்டினான்னா பாருங்கள். இதான் குண்டு சீட்டில் குதிரை ஓட்டுறது. அப்படியே சுற்றி கொடராட்டம் சுற்றிட்டு வந்துட்டு அந்த குதிரை ஓட்டி என்ன பிரயோஜனம்? எங்கேயும் போல் எதுவுமே நடக்கலை சார். இந்த எண்ணெய் ஆட்டுவாங்க பாருங்கள், அந்த இடத்துக்கு ஒரு தடவை எங்கள் அப்பா என்னை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அங்கே போனால் மாட்டுக்கு கண்ணு கட்டியிருந்தான் சார். இந்த மாடு சுற்றி வருது பார்த்தீங்களா, அந்த மாட்டுக்கு கண்ணை கட்டியிருந்தார். எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியில் கேட்குறேன் யார்கிட்ட, அந்த கடைக்காரர்கிட்ட, என்னங்க மாட்டுக்கு கண்ணை கட்டி விட்ருக்குறீங்களே, என்ன காரணம்? அவர் சொன்னார் பாருங்கள், திருப்பி நாம் இங்கேயே தான் சுற்றி வரோம்னு மாட்டுக்கு தெரிஞ்சால் தள்ளாடி விழுந்துரும்பா. அது எங்கேயோ போயிட்டுருக்குறோன்ற ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கணும். அதுக்காக தான் நாங்கள் கண்ணை கட்டி விட்டுருவோம். அது சுற்றி வந்தாலும் ஒரே இடத்துல தான் சுற்றுறோங்கிற எண்ணம் அதுக்கு வராது. அதுக்காக கண்ணை கட்டி விட்டோம். ஒரே இடத்துலையே சுற்றிக்கிட்டே இருந்தால் மாடு மயக்கம் போட்டு விழுந்துரும் அப்படின்றார். நாம் சின்ன வயசில் குதிரை ஓட்டின கொடராட்டின மாதிரி வாழ்க்கை முழுக்க பல பேர் ஒரே விஷயத்தை திரும்பி சுற்றி வந்து கொடராட்டினம் தான் ஓட்டியிருக்கான்.